நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் கூட கிறிஸ்து நமக்கு கற்பித்த சில வசனங்களை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து அதிகாரம் 21 வசனம் 12. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி என்று இந்த வசனத்தை நாம் படிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நுழைந்து அதை சுத்தம் செய்கிற ஒரு காட்சியாக இது நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவாலயம் என்று அவர் இப்போ யாரை சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தை தான் அவர் தேவாலயம்னு சொல்கிறார். நம்முடைய உள்ளம் இப்போது எந்த நிலையில் இருக்குது, எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம சற்று தியானித்து பார்க்கணும். தேவன் சொல்லுகிறார், விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் 2 பேரையுமே துரத்திடுறார். அந்த தேவாலயத்தை விட்டு 2 பேரையுமே துரத்தி விடுகிறார். அப்போ விற்கிறவன் அவன் தன்னுடைய பொருள் எப்படியாவது விலை போக வேண்டும் என்று அதற்கு சில மாய வலைகளை தரித்து விற்க பார்க்குறான். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள், ஒரு மதுபான பாட்டில் ஆகட்டும் அல்லது சென்ட்டு பாட்டில் ஆகட்டும், எந்த பொருட்கள் ஆகட்டும், அதனுடைய கவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரமாக அது இருக்கும். அந்த கவரை பார்த்தே நம்ம மயங்கி அந்த பொருளை வாங்கிடுவோம். விற்கிறவர்கள் அந்த மாதிரி ஒரு மாய வலையை காண்பித்து விற்கிறார்கள். அதே போல் தான் பெரிய பெரிய பேலஸ், ஹோட்டல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மை சுண்டி இழுக்கக்கூடிய மாதிரி டெக்கரேஷன்ஸ், அதுபோல் பல வகையான அலங்காரங்களை செய்து மனிதர்களை தன் வசம் இழுத்து கொள்ளுகிற காரியமாக அங்கே இருக்கிறது. அதைவிட சில பேர் தங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சு, தேவனுக்கு பிடிக்காத வார்த்தைகளாக இருந்தால் கூட சரி, கவர்ச்சிகரமான பேச்சுகளால் தங்களை இழுத்து மாய வலையில் சிக்க வைக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த விற்கிறவர்கள் 2 நிமிடத்தில் லோன் தர, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாயமான ஒரு கடன் வலையில் நம்மளை சிக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க. பேராசையை காட்டி நம்மளை கடங்காரராக மாற்றுறாங்க. அதே போல் இந்த அலங்காரமிக்க பொருட்கள், அதேபோல் மற்றவர்களை வைத்திருக்கிறாங்க, நாமளும் வாங்கணுன்ற அந்த ஒரு பேராசையின் மூலமாக வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கி நாம் ஒரு பெரிய கடன் வலைக்குள்ளே நம்ம விழுந்து போகிறவராக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல் தேவையில்லாத, வீட்டுக்கு தேவை அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை கூட வாங்கி நாம் கடன்காரராக மாறிவிடுகிறோம். வீட்டில் கார் இருக்கும், அந்த காரு மாதக்கணக்கில் ஓடாமல் இருக்கும். வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, பல லட்ச ரூபாய் கடன் போட்டு பெரிய வீடு கட்டி அதில் ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கடன் வலைக்குள்ளே விழுந்து இன்னைக்கு விற்கிறவர்கள் வாங்குகிறவர்களை மோசம் போக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விற்கிறவன் தான் விற்கிறான், ஆனால் வாங்குகிறவனுக்கு எங்கே போச்சு புத்தி? வாங்குகிறவன் மாய வேலையில் ஏன் விழுந்த? உடைய இருதயத்தில் இடம் கொடுத்ததால் தானே போய் விழுந்த. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலக மாயைகளுக்கு விலகி ஓடுங்கள். உலகம் நம்மளை வீழ்த்துவதற்காக பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம்னா யார்? உலகம்தான்
உலகத்துக்கு சொந்தமானவன், உலகத்துக்கு அதிபதி பிசாசு. பிரியமானவர்களே, இந்த மாதிரியான காரியத்திலிருந்து நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள நம்ம முயற்சிக்கணும். அதுதான் பாருங்கள், நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். நம்முடைய இருதயத்தான் இயேசு கிறிஸ்து தங்குகிற ஒரு ஆலயம், தேவாலயமாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ள ஆலயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை நம்மை கட்ட சொல்லுகிறார். அன்பினால் கட்டுங்க, கிருபையினால் கட்டுங்க, இரக்கத்தினால் கட்டுங்க. பிறர் மீது அக்கறை கொண்டு இருக்கும்போது அந்த ஆலயத்தை கட்டப்படுகிறது. இந்த மாதிரியான தேவன் கொடுத்த கட்டளைகள் மூலமாக நம் தேவாலயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு அதை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாமும் அதை கள்ளர் குகையாக மாற்றிட்டோம். கள்ளர் குகையில் என்னங்க இருக்கும்? திருடிட்டு உலகம் ஃபுல்லாக போய் திருடி கொண்டு வந்த பொருட்கள் தான் அது உள்ள கள்ளர்கள் மறைத்து வைத்திருப்பார்கள். அதுபோல் நம்முடைய இருதயத்தில் நமக்கு சொந்தமில்லாத பொருட்கள், நமக்கு அத்தியாவசியமில்லாத பொருட்களை நாம் வைத்திருக்கும்போது அது கள்ளர் குகையாக தான் இருக்குது. எனவே பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவரை இன்றே நம்முடைய இருதயத்துக்குள் அழைப்போம். இதோ நான் கதவண்டையில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன்னு சொல்கிறார். இன்றே முழங்கால் படியிட்டு நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட திறந்து காண்பிப்போம். அவர் வந்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்து பரிசுத்த ஒரு ஆலயமாக நம்மை மாற்றுவார். அதிலே அவர் வாசமாயிருப்பார். தேவன் நம்ம ஆலயத்தில் நம்முடைய இருதயத்தில் வந்துட்டால் அதை விட பெரிய விஷயம் நமக்கு என்னங்க வேணும்? அந்த அவர் நம்ம உள்ளத்தில் வர்றது மாத்திரம் இல்லை, அதை நம்முடைய கடைசி பரியந்தம் நம்முடைய மூச்சு தேவன்கிட்ட போகிற வரைக்கும் அவர் நம்ம உள்ளத்தில் தங்க நம்ம அவருக்கு இடம் கொடுக்கணும். அதற்காக வைராக்கியமாக நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். இந்த காலை வேளையில் கூட இந்த வசனங்களை நாம் இருதயத்தில் வைத்து இதற்காக ஜெபித்து இந்த நாளை தொடங்குவோம். அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே, இதோ எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்குறப்பா. நீங்கள் எங்கள் உள்ளத்தில் தங்கி எங்கள் உள்ளத்தை சுத்தம் செய்து எங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், மற்ற ஆசைகள், இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உள்ள வராதபடிக்கு உம்முடைய வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மதில்களால் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழவும், தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்யவும் கிருபை செய்யுங்க. நாங்கள் எங்கள் செயல்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய நற்செய்தியும் மற்றவர்களுக்கு காண்பிக்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கிறிஸ்துவின் பாதையில் ஓட பலன் தாரும் எங்கள் நல்லது இயேசுவே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். God bless you.